திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். தொலைக்காட்சி விவாதங்களில், மாணவர் சந்திப்புகளில் இளைஞர்களிடையே ஏராளமான வரவேற்பை பெற்று பெரியாரியல் பரப்புரையாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் சேமே மதிவதனி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திராவிடர் கழகத்தின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை தோழர்களே, எந்த பிரச்சனைக்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள். இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஏன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவ்வளவு பேசணுமா என்று கேட்கக்கூடிய பிஜேபி சங்க பரிவார் கூட்டம் ஒரு பக்கம், இதை தமிழ்நாட்டில் பேசவே விட மாட்டோம், இனி ஒருபோதும் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் ஒரு பக்கம் என்ற வகையில்தான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஆசிரியருடைய வழிகாட்டுதலின் பெயரிலே இந்த அரசு ஒருபோதும் RSS கூட்டத்தை பள்ளிக்குள் அனுமதிக்காது என்ற தீரமிகு ஆலோசனை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி பள்ளியில் பேசக்கூடாதா? அவர் என்ன அவ்வளவு தப்பா பேசிட்டாரு என்று 3 நாட்களாக கூச்சமின்றி விவாதங்களில் பிஜேபியினுடைய சங்க பரிவார் கூட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்முடைய பதில் ஒன்றே ஒன்றுதான். மத பிரச்சாரங்களை நீங்கள் பஜனை மடத்துல பண்ணலாம், மத பிரச்சாரத்தை நீங்க கோவில்ல பண்ணலாம், மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்க பண்ணலாம், மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்கள்ல பண்ணலாம், மத பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்தில் பண்ணலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை, மத சிந்தனையை, மதவாதத்தை கலட்டி வச்சுட்டு தான் போகணும்ன்றத திராவிடர் கழகம் சொல்லல, இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 51AH, நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியுமான்னு தெரியல. ஆர்டிகல் 51AH இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமையில் அந்த பிரிவு இல்லை. 1976 எமர்ஜென்சி காலகட்டத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்திருந்தாலும், ஆறாத வடுக்களாக எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும், நடந்த 2 சம்பவங்கள் நன்மையை தந்தது. ஒன்று, 1976 வந்த சட்ட திருத்தத்தில் தான் இன்றைக்கு வரை பிஜேபியும் மோடியும் செக்யூலரிசம் என்ற எந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ அந்த வார்த்தை இணைக்கப்பட்ட ஆண்டு 1976. மற்றொன்று, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு 51AH இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது. இந்த 51AH 76 இணைக்கப்படுது. ஆனால் இந்த இயக்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, it is a duty of every citizen of India to develop scientific temper, humanism, spirit of inquiry and reform என்பதை தான் அந்த பிரிவு சொல்லுது. எளிமையா சொல்லணும்னா, அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது, மனிதநேயத்தை வளர்ப்பது, கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்ப்பது, சீர்திருத்தத்தை வளர்ப்பது என்பது திராவிடர் கழகத்தினுடைய கடமை அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லல. இந்திய குடிமக்கள் ஆகிய ஒவ்வொருத்தருடைய கடமை என்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இத இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னது 76. ஆனால் இந்த பிரிவு வருவதற்கு ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பே அதை செய்ய தொடங்கி செய்து காட்டிய தலைவர் தந்தை பெரியார் செய்த இயக்கம் திராவிடர் கழகம். ஐயாவுக்கு தெரியாது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஒரு பிரிவு வரும்ன்றதெல்லாம். ஆனால் 1925 சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நாள் முதல் தந்தை பெரியார் அந்த தமிழ் மண்ணிலே பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்ய தொடங்கிவிட்டார். செய்ய தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துக்கு நிக்கிறோம்னா, அது புரிஞ்சாதான் இந்த பிரச்சனை புரியும். நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் சொன்னார், தமிழ்நாட்டினுடைய
ஸ்டேட் சிலபஸ் கல்வி தரம் குறைஞ்சிருச்சுன்னு. கல்வி தரம் குறைஞ்சதா இல்லையான்றதுக்கு நம்ம நிறைய டேட்டா கொடுக்கலாம். தமிழ்நாடு தான் சிறந்திருக்கிறது இந்தியாவில்னு. ஆனா டேட்டா எதுவுமே இல்லாம ஒரே ஒரு விஷயத்துல வட இந்தியாவை விட தமிழ்நாடு கல்வி எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு கேட்டா, தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தால் படித்து வளர்ந்த இளைஞர்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற விஷப்பாம்புக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வி தரம் சிறந்தது. பொறுத்துக்க முடியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, RSS அஜெண்டா மகாவிஷ்ணு போன்ற கயவர்களை உருவாக்குவது, மகாவிஷ்ணு போன்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போன்ற விசங்களை உருவாக்குவதுதான் RSS ஓட வேலை. எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா? கல்வியாளன்ற போர்வையில வரவங்க எல்லாம் கேட்கிறாங்க, ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி, ஏதோ குண்டரை பிடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்ல பிடிக்கிறீங்களேன்னு கேட்கிறாங்க. உண்மையாகவே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் என்னை விட மூத்தவர்கள் இங்க இருக்கீங்க. எனக்கு தெரிந்ததை விட, நாங்கள் தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர்கள் இங்க இந்த இடத்துல இருக்கீங்க. ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது, எப்படி கைது பண்ணுவாங்க? இந்த வடிவேல் படத்துல TVS 50 கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொன்ன மாதிரி கொண்டு போக முடியுமா? படத்துல தானே அது நடக்கும். நிஜத்தில் காவல்துறை அதிகாரிகள் தானே போய் கைது பண்ணுவாங்க. சரி, கைது பண்றாங்க, அவர் நல்லவர் வல்லவர் என்று யாரோ சொல்லலாம். கல்வியாளர்கள் கூட இந்த கயவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்தில் தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய மிக சீரிய சிறந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு? அவர் பண்ணதுல என்ன தப்பு? நிறைய பேர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். இது என்ன தீக்காக்காரவங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா திமுகவும் எதிர்க்குது, முற்போக்கு இயக்கங்களும் எதிர்க்கிறாங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் எதிர்க்கிறாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கே போய் எதிர்க்கிறாரு. நம்ம எந்த பக்கம் இருக்கிறதுன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்க எந்த பக்கம் நிக்கணும்னு சொன்னா, எல்லாருமே பெற்றோர்களாக தான் இருப்பீங்க. நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 365 நாளும் கோவிலுக்கு கூட போகலாம். சாமி தான் உங்க வாழ்க்கையில எல்லாம் செய்யுதுன்னு நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க. அவங்க மருத்துவர் ஆகணும், பொறியாளர் ஆகணும், டீச்சர் ஆகணும், காவல்துறை அதிகாரி ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும்னு நினைப்பீங்களா? இல்ல தெருமுக்களை உட்காந்து ஜோசியம் பார்க்கட்டும், கைரேகை பார்க்கட்டும் நினைப்பீங்களா? நினைக்க முடியாதுல்ல. அந்த தொழிலை செய்வதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் பிரச்சனை அல்ல. அவங்க போயிட்டு உங்க பிள்ளைகளெல்லாம் மடைமாற்றாங்கன்றது மட்டும் பிரச்சனை கிடையாது. அவங்க அஜெண்டா என்ன தெரியுமா? RSS சித்தாந்தம் என்பது கேட்ச் தெம் யங், இளைஞர்களை இளையவர்களாக இருக்கிறப்பயே கையகப்படுத்துவது RSS சித்தாந்தம். அந்த ஸ்கூல்ல போய் அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டா, ஒரே நோக்கம் தான் அவங்களுக்கு, மனிதநேயமற்றவர்களாக அந்த குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும். ஒரு ஓப்பன் ஹால்ல போய் அவர் பேசுறாரு, முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால் தான் இப்படி பிறப்பீங்க, நாளைக்கே உங்க முகத்துல ஆசிட் ஊத்தப்படலாம். எங்க அரசு பள்ளியில மாணவிகள் முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஆசிட் ஊத்திட்டா அவங்க அழகு போயிடும். அந்த அழகு போயிடுச்சுனான்ற கேள்வி வருதுல்ல. ரெண்டாவது கேள்வி, மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பது என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய பாவம்ன்றாங்க. நாங்க கூட அந்த ஒரு லைன்ல தான் பேசணும். உண்மையாகவே அண்ணன் தீபக் அவர்களை இந்த மேடையில் வைத்து பாராட்டியே ஆக வேண்டும். அவர் சொன்ன ஒரு கருத்து நிஜமாகவே மனிதநேயம் உள்ள எல்லாரையும் உழுக்கணும். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மாற்றுத்திறனாளிகளாக பிறந்த எங்களை இது பாதிப்பது கூட குறைச்சல் தான், எங்களை பெற்ற தாய்க்கு அது எவ்வளவு பெரிய வாழ்நாள் சோகம் என்பதை இந்த பொது சமூகம் புரிஞ்சுக்க மாட்டுது. எங்கள் பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, தேட்டருக்கு வரமாட்டாங்க. எங்களை பெற்ற தாய் பொது இடத்துக்கு எங்க கூட வர முடியாது. அவங்க வர்றப்ப அந்த குடும்பம் என்ன சொன்னோம்னா, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் உன் பிள்ளை இப்படி பிறந்திருக்கான்னு சொல்லும். வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய சந்தோஷ காலகட்டத்தை தொலைத்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காயத்தை கொடுக்கும் என்று அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒரு மத நம்பிக்கையாளர்களிடத்தில் பதில் இருக்கிறதா? உண்மையாகவே குழந்தைகள், அரசு பள்ளி மாணவர்கள், ஏழ்மையில் இருக்கவங்க தான் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உன் பூர்வ ஜென்ம பாவத்தினால நீ வறுமையில் இருக்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு அது கொடுக்கும்.
ஒரு மாற்றுத்திறனாளியை புண்படுத்தியதற்காக முதலமைச்சர் வரை துடிக்க வேண்டுமா என்று கேட்பது ஆரிய பார்ப்பனியம். எங்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியுடைய மனம் புண்படும்படி சொல்லால் கூட உங்களை பேசவிட மாட்டோம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரே அவரை நேரில் சென்று பாராட்டுவது திராவிடம். அந்த திராவிடத்தினுடைய விளைச்சல்களை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து திராவிடர் கழகமும் கருப்பு சட்டையும் இருக்கின்றவரை அகற்ற முடியாது என்பதற்கான கூட்டமாக இதை எடுத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுதி. அருள்மொழி அவர்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் பிரிவின்படி அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதற்கும் அதற்கு எதிரான செயல்கள் நடக்கும் பொழுது ஒரு அரசு அரசியல் சட்டத்திற்கு ஏற்ப எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு செயல்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக அரசை பாராட்டியும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் மிக முதன்மையாக பேச வந்திருக்கக்கூடிய சிறப்புரையாற்றவிருக்கின்ற ஆசிரியர் அவர்களுடைய உரையை நாம் அனைவரும் கேட்பதோடு இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக உலகம் முழுவதும் அந்த கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆபத்து வந்த பிறகு தடுப்பவர்கள் காவல்துறையினர், ஆனால் ஆபத்து வருவதற்கு முன்னால் அதனை எச்சரிக்கை கொடுப்பவர்கள் பகுத்தறிவுவாதிகள், திராவிடர் கழகத்தினர். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பது பொதுவாகவும் பரவலாகவும் மக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி நடக்கிறது என்கிற ஒரு செய்தியும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை குறித்த சில விளைவுகளையும் கேள்விப்பட்ட உடனேயே நாம் இன்றைக்கு உடனடியாக இந்த மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரத்தை, அதுவும் அரசியல் சட்டப்படி இது நம்முடைய அடிப்படை கடமை, ஒரு குடிமகனுடைய அடிப்படை கடமை, அறிவை வளர்ப்பது, பகுத்தறிவு மனப்பான்மையை வளர்ப்பது, கேள்வி கேட்கிற அறிவை வளர்ப்பது, பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது, இவையெல்லாம் அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கடமை என்பதை விளக்கி சொல்லுவதற்காக 100 கூட்டங்களை திராவிடர் கழகம் நடத்தி இருக்கிறது. ஆசிரியர் அவர்கள்தான் உடனடியாக இந்த கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். அப்ப மக்களுக்கு திடீர்னு ஒரு கேள்வி, எதுக்கு திடீர்னு இப்ப மூட நம்பிக்கையை பத்தி கூட்டம் போடுறீங்க, ஏன் மறுபடியும் திடீர்னு இதை பேசுறீங்க என்று கேட்பார்கள். திடீர்னு ஒரு மகாவிஷ்ணு அவதாரம் வந்தது, ஓ இதுக்காக தான் இந்த கூட்டம் போட்டிருக்காங்க, ஏன்னா 10 அவதாரம் முடிஞ்சது, அதில் 10வது அவதாரம் நடந்துகிட்டு இருக்குது, அது எப்போ முடியும்னு தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு குட்டி அவதாரம் இப்படி வந்து பேசுச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். இன்னும் இப்படி பல அவதாரங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல அவதாரம்னா அது நல்லது இல்லை, வந்து பிறந்திருக்கு பாரு அவதாரம் மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாராவது அவதாரம் வந்திருக்கு, நம்ம வீட்டில் ஒரு புராணம் எழுதலாம் அப்படின்னு கும்பிட போறது இல்லை. ஏன்னா அவதாரம்னாலே நமக்கு சரி வராது, அவதாரம்னாலே நமக்கு எதிரானது, அப்படி ஒரு பேரை சூட்டி கொண்டு இது ஒரு தனி நபர், அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை, அவர் ஒரு தனி நபர். இவரை போல பல பேர் இன்றைக்கு பள்ளிகளை குறிவைத்து இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் ஆபத்து. அந்த ஆபத்தினுடைய ஒரு அடையாளம் தான். கையில வெளியில கட்டி வந்தா உடம்புக்கு பிரச்சனை, கட்டி இல்லை, உள்ள எங்கேயோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அது சீழ் பிடிக்குது, அந்த சீழ் பிடிச்சது தான் வெளியே கட்டியா வருதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப உள்ள எங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, எங்க கிருமி தொற்று இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வெளிப்புற அடையாளம் தான் இந்த நம்முடைய அரசு பள்ளிகள், 2 பள்ளிகளில் நடந்திருக்கிற இந்த கேவலமான ஒரு நிகழ்ச்சி. நமக்கு தெரியாம பல 100 பள்ளிகள்ல இது நடக்கலாம். இன்னைக்கு ஒரு வீடியோ வருது, அரசு பள்ளியில ஒரு 1000 பிள்ளைங்களை உட்கார வச்சு ஒருத்தர் வந்து கட்டம் போட்டு அறிவியல் பாடம் மாதிரி நடத்துறாரு.
என்ன கட்டம்னா இது ராசி கட்டம், இது மேஷ ராசி, இது இந்த ராசி, இது அரசு பள்ளியில யார் இவங்களை உள்ள விடுறது, அவங்க எப்படி உள்ள வர்றாங்க என்பதே தெரியாமல் எப்படி கரையா புத்து வந்துகிட்டு இருந்தா வீட்டுல திடீர்னு ஒரு நாள் பார்ப்போம், கீறி கீறி பார்த்தா எங்கேயோ போயிருக்கும். அது ஓ இவ்வளோ தூரம் கரையா வந்திருக்குதா அப்படிங்கிறது என்னைக்காவது தான் நமக்கு தெரியுது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில இடங்களில் இந்த கரையான் அரிப்பு ஏற்படும் போதே கண்டுபிடித்திருக்கிறோம். அதற்கு நம்ம முதல்ல இது ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டிய செய்தி. ஏன்னா உடம்புக்கு என்ன பிரச்சனை என்று முதல்ல தெரிந்து விட்டது. இரண்டாவது, இதற்கு வந்த எதிர்வினை, இது தந்தை பெரியார் உழைத்த மண், தந்தை பெரியார் பக்குவப்படுத்திய மக்கள். பக்தி வேற, கல்வி வேற, பக்தி வேற, ஒழுக்கம் வேற, பக்தி வேற, ஆட்சி வேற. இதை இந்த வேறுபாட்டை புரிந்த தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு காட்டிய எதிர்வினை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டார்கள் தோழர்களே. ஒரு கொள்கை சார்ந்த இயக்கம் திராவிடர் கழகம் பேசுகிறது என்று சொன்னால் அந்த கொள்கைக்கு ஆபத்து வரும்போது அது மக்களுக்கான ஆபத்து, அதை எடுத்து பேசுகிறது. இன்றைக்கு இந்த செய்தியை ஊடகங்கள்ல போட்டு இது எப்படி நடக்கலாம் 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 என்று கேட்டு கொந்தளித்த 90% பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு பாராட்டுகளோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா ஒரு இயக்கம் என்பது நம்ம ஆட்சி தானே நடக்குது, அதனால அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவது அல்ல. இல்ல நாங்க வேணும்னு தான் இறக்கி விட்டோம் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம பிஜேபி காரனும் இல்லை. நாம இந்த கொள்கையை தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, முத்தமிழறிஞர் கலைஞரை கண்டு வளர்ந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் இது மாதிரி சில பிழைகள் நடக்குதுன்னா அதை தன்னுடைய ஆட்சிக்கே சுட்டி காட்டுகிற, இடித்துரைக்கிற கொள்கையாளர்களை கொண்ட இந்த மண்ணுங்கிறதுனாலதான் இது இவ்வளவு வேகமாக வெடித்தது. அதற்கடுத்த செய்தி, இதை பார்த்த பக்தியுள்ள மக்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரவாயில்லைங்க, அவர் பாவ புண்ணியம் தானே பேசுறாரு அப்படின்னு பேசுறவன் பூரா RSS காரங்க, அதனுடைய பாதிப்புல தொற்று நோய்க்கு ஆளானவங்க என்று புரிந்து கொள்ளலாம். அந்த RSS பாதிக்காத நல்ல ஆரோக்கியமான மனநிலை உடைய பக்தியும் உள்ள பெற்றோர் கூட யாருங்க இந்த மாதிரி பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்குள்ள விட்டது? இந்த கேள்வியை தான் முதலில் கேட்கிறார்கள். அதுவும் பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எப்படி இவர் உள்ள வந்தாரு? இந்த கேள்வி, அவர் பேசுகிற பேச்சு இன்னைக்கு பெரிய அலையை, எதிர்ப்பை, புயலை கிளப்பிவிட்ட மருத்துவர் தீபக் அவர்கள். அவர் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர், அவர் மருத்துவர், மிகப்பெரிய ஒரு பேராசிரியர். அவர் இதை எடுத்து அவரை போல பல மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்புகள் இதை இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உங்க வீட்டுல ஒரு குழந்தை ஏதோ ஒரு குறையோடு பிறந்தால் இன்னைக்கு சொல்றோம் அந்த குழந்தை மனம் நோகாம நடந்துக்கங்க. அன்னைக்கு இந்த அறிவெல்லாம் கிடையாது, அப்ப பேசலாம். ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைக்கு துணிச்சலை கொடுங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்துல டிசேபிள்டு அப்படின்னு சொன்னாங்க, அதை ஊனமுற்றோர் அப்படின்னு தமிழ்ல கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு பிசிக்கலி சேலஞ்சு, விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு ஆங்கிலத்துல சொற்களை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு சவால், அவர் கண்ணுக்கு விடப்பட்ட சவால், அவர் காலுக்கு விடப்பட்ட சவால், அதான் அதுக்கு பொருள். ஆனா அதுக்கு மாற்றுத்திறனாளி என்கிற பெயரை வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளி, ஏன்னா ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவருக்கு காது நல்லா கேட்கும், அவருக்கு வாசனை அப்படி தெரியும். ஒருத்தருக்கு ஒரு கை சரியா வரலன்னா அடுத்த கை அந்த வேலையும் சேர்த்து செய்யும், அதை நம்மால செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு பேரு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றாங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு. மாற்றுத்திறனாளிகள் என்கிற அந்த பெயரை தமிழுக்கு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவை மக்களுக்கு வளர்க்கிற ஒரு சூழலில் பள்ளி குழந்தைகளுக்கு நீ ஏன் இப்படி பிறந்த தெரியுமா, நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் என்று பள்ளிகளில் பேச அனுமதித்தால்
என்ன நடக்கும்? அவங்களுக்கு குறியே நம்ம படிக்கிறது தான். நம்ம படிக்கக்கூடாது. படிப்பை விட நீ மாடு மேய்க்க போன்னு ஒருத்தர் பேசுறாரு, சமோசா கடை வைன்னு ஒருத்தர் பேசுறாரு, பக்கோடா போடுன்னு ஒருத்தர் பேசுறாரு, துணி துவைக்க போன்னு ஒருத்தர் பேசுறாரு. இவங்க எல்லாம் அப்படியே போட்டிங்கன்னா ஒரே சங்கிலியில வருவாங்க. அந்த சங்கிலியில லீயை கட் பண்ணிங்கன்னா சங்கில வந்து சேருவாங்க. அதுக்கு எதிராக அறிவு பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அப்படின்னா பாடம் நடத்துகிறவர்னு பொருள். அதான் பாடம். விடுதலை பத்திரிகைக்கு ஆசிரியர் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு எந்த வகுப்புக்கு எப்ப தேவையோ அந்த பாடத்தை நடத்தக்கூடிய திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த கருத்தை மிக முதன்மையானதாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு அரசையும் பாராட்டி ஐயா அவர்கள் ஆற்றுகிற உரையை அனைவரும் கேட்போம், தெளிவு பெறுவோம், இந்த கருத்துக்களை பரப்புவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.